அகண்ட பிரபஞ்சம் அமைதியாக இருந்த நேரம். தேவர்கள், முனிவர்கள், உலகங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ஒரு சின்ன தீப்பொறி போல ஆரம்பமானது அகந்தை. படைப்பின் அதிபதியான பிரம்மா நினைத்தார், எல்லாம் என் படைப்பு, நான் தான் முதல்வன். பாதுகாப்பின் தெய்வமான மகாவிஷ்ணு சிரித்தார், படைப்பது மட்டும் போதுமா? காப்பது இல்லாமல் உலகம் நிலைக்குமா? பெரியவன் நான் தான். வார்த்தைகள் சூடானது, விவாதம் பெரிதானது, அகந்தை ஜுவாலையாக உயர்ந்தது. அந்த கணத்தில் திடீரென்று அவர்கள் முன் தோன்றியது ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. வானத்தை துளைக்கும் அளவுக்கு உயர்ந்த, பூமியை தாண்டி கீழே இறங்கும் அளவுக்கு ஆழ்ந்த ஒரு அகண்ட ஜோதி ஸ்தம்பம். அது சாதாரண தீ இல்லை, அது பிரபஞ்சத்தின் இதயத்திலிருந்து எழுந்த ஒளி. அதிர்ந்தார்கள் இருவரும். இதன் தொடக்கம் யார் காண்கிறாரோ அவர் பெரியவர் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. பிரம்மா உடனே அன்னமாக மாறி மேலே பறந்தார். வானம் தாண்டி, நட்சத்திரம் தாண்டி பறந்தார். ஆனால் அந்த ஜோதி முடிவே தெரியவில்லை. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து கீழே தோண்டினார். பூமி தாண்டி, பாதாளம் தாண்டி, இருள், வெற்றிடம், அமைதி. ஆனால் அந்த ஜோதி அடிவாரமே தெரியவில்லை. காலம் கடந்தது, சோர்வு வந்தது, அகந்தை கரைந்தது. முதலில் விஷ்ணு உணர்ந்தார், இது அளவிட முடியாதது, இது பரம்பொருள். பிரம்மா திரும்பி வந்து ஒரு பொய்யை சொன்னார், நான் முடிவை கண்டேன் என்று. அந்த நேரம் அந்த அகண்ட ஜோதி நடுவில் பிளந்து அதிலிருந்து வெளிப்பட்டார். திருநீற்றால் அலங்கரிக்கப்பட்ட, ஜடையில் கங்கை ஒளிந்த, நெற்றியில் 3ஆம் கண் மின்னும் சிவபெருமான். அந்த வடிவமே லிங்கோத்பவர். அவர் பார்வை தீ போல இருந்தது. ஆனால் அந்த தீ அழிக்க அல்ல, உணர்த்த. பிரம்மாவின் பொய்யை வெளிப்படுத்தினார், அகந்தையை உடைத்தார். என்னை அறிவால் அளவிட முடியாது, நான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்ற உண்மையை அறிவித்தார். அந்த அகண்ட ஜோதி தான் லிங்க வடிவில் நிலைத்தது. அதனால் தான் சிவாலயங்களில் கருவறையின் பின்புறத்தில் லிங்கோத்பவர் உருவம் இருக்கும். அது நமக்கு ஒரு நினைவூட்டல். அறிவால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. அகந்தை உயர்ந்தால் உண்மை மறையும். இறைவன் அனுபவிக்கப்பட வேண்டியவன், அளவிடப்பட வேண்டியவன் அல்ல. இந்த நிகழ்வு நினைவுகூரப்படும் இரவு மகா சிவராத்திரி. அந்த இரவு நம்முள் இருக்கும் அகந்தை கரைய, உளம் ஜோதி ஆக வேண்டும்.